So I have been waiting to do this video for so long, and this video is going to be really long. If you want to skip, please do. ஸோ ஒரு செல்ஃப் ரியலைசேஷனே இல்லாமல் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் ஆர் வாட் எவர் ஆப், இதில் எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பர்டிகுலர்லி நம்மளோட தலையில என்ன வச்சுக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோஸ் டு த கமர்ஷியல் பர்பஸ். அதாவது ஒரு வீடியோவை நான் ஸ்க்ரோல் பண்றேன், ஒரு சும்மா அடுத்த வீடியோ நான் பாக்குறேன் அப்படின்னா கூட, அந்த ஸ்க்ரோல் பண்ணி நான் பாக்குற அந்த வீடியோ எனக்கு ஏதாவது விஷயத்துல ப்ராஃபிட்டபிளா இருக்கா, ஸ்பான்சர்டா இருக்கா, இன் எனி வேஸ் இன் தட் பர்டிகுலர் வீடியோ இஸ் மேக்கிங் மணி ஃபார் மீ, அது எனக்கு ஓகே. எனக்கு மொத்தமா ஒரு நிமிஷத்துக்கு அந்த வீடியோ இருந்தாலும் ஐ டு. இஃப் சம்படி ஸ்டார்டிங் த வீடியோ வித் திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு உடனே நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோவை அவேர்னஸ் சொல்ல வேண்டியதா இருக்கு. கமர்ஷியல் டேர்ம்ஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் எல்லாருமே பாக்குறோம். இந்த அவேர்னஸையும் கமர்ஷியலையும் நம்மளால கம்பேரே பண்ண முடியாத இடத்துல வச்சிருக்கோம். கமர்ஷியல் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ், அவேர்னஸ் எங்க இருக்குன்னே தெரியல. ரியாலிட்டியில எதை நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைக்கணும்னா அவேர்னஸ் வீடியோவை தான் வைக்கணும். ஸோ இங்க அவேர்னஸ் கண்ணுக்கு தெரியற இடத்துல எங்கேயுமே இல்லை. ஒரு வீடியோ பர்டிகுலரா ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்குன்னா அந்த அவேர்னஸ் அப்போ அவனுக்கோ எனக்கோ உங்களுக்கோ தேவைப்படாது. ஃபியூச்சர்ல தேவைப்படலாங்கிற அறிவு நம்மளுக்கு இல்லவே இல்லை. ஸோ அவேர்னஸ் எப்போ தேவைப்படும்னா, நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, நம்ம ஃபேமிலியில ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா எங்க 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 யார் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு போய் தேடுவோம் இல்லையா, அது அப்போ நம்ம கண்ணில் படாது. ஸோ அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றதுனால தானே தேடும்போது கிடைக்கிறது இல்லை. ஸோ வேண்டாங்கிற போது வருது, நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அது வேணுங்கிற போது நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ அவேர்னஸ்னா என்ன பண்ணணும்? நான் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்தாங்க, நல்லா பார்க்கல. இப்போ நல்லா பார்க்கலன்னு சொன்னா யூல் கம் அண்டர் லீகல் டேர்ம்ஸ். எங்க ஹாஸ்பிட்டல் இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க. நீங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் குறை சொல்ல வேண்டாம், எந்த ஹாஸ்பிட்டலையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்டார்ட் ஷேரிங் யோர் ஒப்பீனியன்ஸ். இங்க போனோம், எங்களுக்கு இப்படி இருந்துச்சு, இது சரி ஆயிடுச்சு, இல்ல இங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் 1 2 100 வீடியோல ஒரு 10 பேர் தான் அவேர்னஸ் வீடியோஸ் போடுறாங்க. எனக்கு 10 பேர் கமர்ஷியல் வீடியோ போட்டுட்டு 90 பேர் அவேர்னஸ் வீடியோஸ் போட்டிருந்தா எவ்வளோ உயிரை காப்பாத்தி இருக்கலாம், இல்ல எவ்வளோ பேரோட மெடிக்கல் எமர்ஜென்சியை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கும், நிறைய மாற்றம் இருந்திருக்கும். மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசினாலும் போரிங்கா இருக்கு, இவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, ஸ்கிப் பண்ணுங்க. See, if you want to skip or not, the reality is we have to keep awareness in the first place where that will help. நம்ம ஓடுறது எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு தானே. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த உயிர் வாழ்றதுக்கான ஒரு விஷயம் கிடைக்காதான் நம்ம அப்ப போய் நாய் மாதிரி தேடுறதுக்கு. நம்ம மோஸ்ட்லி எப்பவுமே அவேரா இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி இருக்கும்போது அது அப்ப போய் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம ஒரு பாக்ஸ்குள்ள, ஒரு கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ்குள்ளேயே இருக்கனால அதை விட்டு வெளியில இருக்க உலகம் நம்மளுக்கு தெரியல, வேற எதுவும் இல்லை. இவ்வளோ விஷயத்த நான் பேசுறதுக்கான ஒரே ரீசன் என்னன்னா, மை பெட் காட் ஹிட் பை அ கார், ஸ்பைனல் இன்ஜுரி, ஐ டோன்ட் நோ வாட் டு டூ வாட் நாட் டு டூ. அந்த 24 மணி நேரத்துக்கே அவனை தூக்கிட்டு சுத்துனே தவிர எங்க போகணும் எங்க போகக்கூடாது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ அவனுக்கு பின்னாடி இருக்க 2 காலும் பேரலைஸ் ஆயிடுச்சு. ஹி கேன் நாட் வாக் ஃபார் லைஃப் டைம். இதனால எனக்கு என்ன அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டேக் த பிளேம், பிகாஸ் நான் தான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்கணும், ப்ராப்பரா கான்டாக்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அது என்னோட பெரிய தப்பு. செகண்ட்லி, இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான மெயின் ரீசன் அவேர்னஸா எனக்கு எங்கேயுமே யாருமே எதுவுமே சொல்லல. இப்ப ஈரோட்ல இவ்வளோ பேர் பெட்ஸ் வளர்த்துட்டு இருப்பீங்க, எங்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போகலாம், எங்க நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் there is nobody to explain you. உங்க பெட்டுக்கு இதுதான் பிரச்சனை, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு நீங்க இதை பண்ணணும்னு சொல்றதுக்கு அவங்க யாருமே ரெடியா இல்லைன்றதுதான் நான் இங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் தட். பட் ஸ்டில் there are few other doctors who have explained me this is what happened, this is what you are going to do. இது இல்லாம நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லாததுனால எனக்கு என்னென்னலாம் லாஸ்ங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், ஐ டிடன்ட் ஸ்லீப் ஃபார் த பாஸ்ட் 1 month. எனக்கு சுத்தமா தூக்கம் இல்லை. செகண்ட்லி, தூக்கம் இல்லாததுனால ஐ எம் மென்டலி வெரி வெரி down. எனக்கு like I'm getting irritated, I'm getting a lot of things, I couldn't explain that. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு environment இல்ல. Secondly, he is also getting affected. He is both physically and psychologically not well. அது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட், he is paralyzed. நான் உங்ககிட்ட பேசுறது கொஞ்சம் ஸ்டேபிளா பேசுறேன். ஒருவேளை இனிஷியலாவே அந்த அடிப்பட்ட அன்னைக்கு பேசியிருந்தா பயங்கர கோமா பேசியிருப்பேன், மிட் ஸ்டேஜ்ல பேசியிருந்தேன்னா அழுதுட்டு பேசியிருப்பேன்.
இப்போ ஒரு தெளிவு வந்தனால நான் இப்படி பேசுறேன், வேற எதுவும் இல்லை. ஸோ இஃப் யூ ஃபோக்கஸ் யூ வில் டேக் பிஸ்னஸ். ஐ கான்ட் ஃபோக்கஸ், ஐ குடன்ட் டேக் பிஸ்னஸ். ஸோ ஒரு 1 மந்த்துக்கு ஐ எம் லைக் இன் டு லாஸ். நெக்ஸ்ட் ஒன், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஆச்சு பிகாஸ் ஐம் நாட் அவேர் ஆஃப் வாட் டு டூ வாட் நாட் டு டூ. இதெல்லாம் ரொம்ப கம்மி நான் சொன்னது. இப்போ ஒரே ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ விஷயத்தையும் நான் சரி பண்ணியிருப்பேன். இது என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நான் யோசிச்சது. நடக்கல அப்படின்னா இது எதையுமே நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஸோ நடக்கும், நடக்காது, இருக்கும், இருக்காது, இதெல்லாம் வேண்டாம். ஒன்று மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் சம்திங் வேர் அது மனுஷனோ மிருகமோ வாட் எவர், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு வாட் எவர், அவேர்னஸ்ங்கிறதுக்கு கீழே இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள் வேற யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வீடியோவா இந்த சோஷியல் மீடியால எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அது ஸ்ப்ரெட் ஆகும். கமர்ஷியல்ங்கிறத ப்ளீஸ் கோ அண்ட் கீப் தட் இன் செகண்டரி அண்ட் ப்ளீஸ் டூ கீப் திஸ் அவேர்னஸ் இன் த ஃபர்ஸ்ட். ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா எமர்ஜென்சில என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ வில் சர்வைவ் தட் சிச்சுவேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாலோயிங் இன்டு திஸ் மென்டல் சிக்னஸ் எவ்ரிதிங். இந்த வீடியோ எப்போ சீரியஸா எடுத்துப்பீங்கன்னா அவங்களுக்கு வந்தா சீரியஸா எடுத்துப்பீங்க. இல்ல இப்பவே கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு if you're focusing in that, I'll be very happy for that. So last but not the least, I have to thank few people who left me when I'm in my hard times. நான் இப்படி இருக்கிறத பார்த்து சிரிச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ நான் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் விஷனோட இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.